வணக்கம். கடந்த பல ஆண்டுகளில் உலகின் கவனத்தை ஈர்த்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் பல ஏவுகணைகளை இந்தியா உருவாக்கியுள்ளது. உண்மையில் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாகும். ஆகாயத்தில் இருந்து ஆகாயத்தை நோக்கி பாயும் அஸ்த்ரா ஏவுகணை, வானிலிருந்து நிலத்தில் துல்லியமாக தாக்கும் நிர்வை, பிரம்மோஸ் ஆகியவற்றையெல்லாம் நாம் உருவாக்கியுள்ளோம். அதேபோல் கப்பலிலிருந்து கப்பலை தாக்கும் ஏவுகணை துறையிலும் நாம் மிகவும் தேர்ச்சி பெற்றுள்ளோம். ஆனால் நமது ஆசைகள் அல்லது இலக்கு இன்னும் முழுமையடையவில்லை. அதனால் நமது இலக்கை நோக்கிய பயணத்தின் அடுத்த படியாக இப்போது இந்தியா ஒரு புதிய சக்தியை உருவாக்கியுள்ளது. அது வானத்திலோ நிலத்திலோ அல்ல, மாறாக கடலின் ஆழத்தில் பயணித்து தாக்குதல் நடத்தும் அதிசக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாகும். அந்த சக்தியின் பெயர்தான் வருணாஸ்திரா. வருணாஸ்திரா ஒரு சாதாரண ஏவுகணை அல்ல, இது ஒரு கனரக எடையுடைய டார்பிடோவாகும். அதாவது நீருக்கடியில் பயணிக்கும் ஒரு ஏவுகணையாகும் வருணாஸ்திரா. நீரின் மேற்பரப்புக்கு கீழே மிகவும் ஆழத்தில் பயணித்து தாமாகவே இலக்கை தேடிச் சென்று எதிரியின் நீர்மூழ்கி கப்பல் அல்லது எந்த ஒரு கப்பல்களையும் மோதி ஒரு பயங்கரமான வெடிப்பை ஏற்படுத்தி அதை அங்கேயே அழித்துவிடக்கூடியதாகும் வருணாஸ்திரா. அதாவது மற்ற ஏவுகணைகள் ஆகாயத்தில் பயணித்து ஆகாய இலக்குகளை தாக்கக்கூடும், ஆகாயத்தில் பயணித்து நிலத்தில் உள்ள இலக்குகளையும் தாக்கக்கூடியவையாக இருக்கும். அதேபோல் கடலின் மேற்பரப்பில் உள்ள கப்பல்களையும் தாக்கக்கூடும். ஆனால் அவை அனைத்தும் வான்வெளியில் பயணிக்கத்தான் வேண்டும். அதே நேரம் டார்பிடோ என்பது மௌனமாக கடலின் ஆழத்தில் நீந்திச் சென்று எந்த எச்சரிக்கையுமின்றி எதிரியை அழிக்கும் ஒரு மாபெரும் ஆயுதமாகும். கடலின் கடவுளான வருணனின் புராணக்கதை ஆயுதமான வருணாஸ்திரத்தை குறிக்கும் விதத்தில் இதற்கு வருணாஸ்திரா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கடலின் பேராழத்தில் இருந்து எழுந்து அழிவை ஏற்படுத்தும் சக்தியின் ஒரு சின்னமாகும் அந்த ஆயுதம். அந்த பெயருக்கே இப்போது ஒரு புதிய உருவம் கொடுத்துள்ளது இந்தியாவின் பெருமைக்குரிய DRDO அதன் சொந்த தயாரிப்பு வருணாஸ்திராவின் வடிவத்தில். இது வெறும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, இந்தியாவின் தொழில்நுட்ப தன்னிறைவுக்கான ஒரு சிறந்த அடையாளமாகும். உலகில் 7 நாடுகளுக்கு மட்டுமே டார்பிடோவை சொந்தமாக உருவாக்கும் திறன் உள்ளது. அவை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இட்டலி ஆகிய நாடுகளாகும். இப்போது இந்தியாவும் தமது சொந்த டார்பிடோவை, அதுவும் கனரக டார்பிடோவை உருவாக்கும் அந்த சிறப்பு குழுவில் இணைந்துள்ளது. பாகிஸ்தானிடம் டார்பிடோ உள்ளது, ஆனால் அது எங்கிருந்து வந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அதை யூகிக்க எந்த பரிசும் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவர்களிடம் உள்ள அந்த டார்பிடோவும் ஒரு நீர்மூழ்கி கப்பலின் காம்போ பேக்கின் ஒரு பகுதியாக சீனாவிடமிருந்து கிடைத்ததாகும். அதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பலுடன் தமது ஆயுதத்தை சோதிப்பதற்காக சீனா இலவச இணைப்பாக கொடுத்ததாகும் அந்த டார்பிடோக்கள். மொத்தத்தில் பஜ்ஜி வாங்கும்போது சட்னி என்பது சிறிது இலவசமாக கிடைப்பது போலத்தான் அவர்கள் நீர்மூழ்கி கப்பலை வாங்கும்போது அதனுடன் சில டார்பிடோக்களும் கிடைத்துவிட்டன. ஆனால் சீனாவின் PL-15 ஏவுகணையின் நிலைமையை பார்த்த பிறகு சீனாவின் டார்பிடோக்களின் தரம் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். இனி நமது டார்பிடோவை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த அற்புதமான ஆயுதம் விசாகப்பட்டினத்தில் உள்ள நேவல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபோரட்டரியால் வடிவமைக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. 8 மீட்டர் நீளமுடைய வருணாஸ்திராவின் எடை சுமார் 1500 கிலோகிராம் ஆகும். இது ஏவப்பட்ட உடனேயே 40 நாட்ஸ் வேகத்தை அடைகிறது. அதாவது கடல் மட்டத்திற்கு கீழே மணிக்கு 76 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியதாகும் வருணாஸ்திரா. இதன் உள்ளே மிகவும் மேம்பட்ட வழிச்செலுத்தல் முறைகளும் வழிகாட்டு அமைப்புகளும் பொருத்தப்பட்டுள்ளன. அதனால் இது சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே எந்த கப்பலையும் தாக்கி அழிக்கும் திறன் கொண்டுள்ளதாகும். இந்த வருணாஸ்திரா டார்பிடோவில் சுமார் 250 கிலோ எடை கொண்ட வார்ஹெட் பொருத்தப்பட்டுள்ளது. கடலின் ஆழமான பகுதிகளில் சென்று ஒரு பயங்கரமான மற்றும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் என்பதால் ஒரே ஒரு வருணாஸ்திரா தாக்குதல் ஒரு பெரிய கப்பலை கூட மூழ்கடிப்பதற்கு போதுமானதாகும். வருணாஸ்திரா 600 மீட்டர் ஆழம் வரை செயல்படும் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். ஏனென்றால் இந்த அளவுக்கு ஆழத்தில் வேலை செய்யக்கூடிய டார்பிடோக்களை உருவாக்குவது மிகவும் கடினமான தொழில்நுட்பமாகும். அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் நீரின் மேற்பரப்பிலிருந்து கீழே ஆழத்திற்கு செல்ல செல்ல நீரின் அழுத்தம் அதிகரித்து கொண்டே போகும். வருணாஸ்திரா செயல்படும் 600 மீட்டர் ஆழத்திற்கு ஒருவர் சென்றால் அவர் மேல் நீரின் அழுத்தத்தினால் ஏற்படும் எடை எவ்வளவு இருக்கும் என்று கற்பனை செய்வது கூட கடினமாகும். ஆம், அந்த ஆழத்தில் அவர் மேல் சுமார்
10 லட்சம் கிலோ எடை வைக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்படும். அது சுமார் 250 யானைகளின் எடைக்கு சமமாகும். அல்லது சுமார் 20 சிறிய விமானங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டது போன்ற அளவு அழுத்தம் அவர் மீது இருக்கும். யானையின் தும்பிக்கை எடையே எவ்வளவு இருக்கும்? அப்படி இருக்க 250 யானைகளின் எடை என்பது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதல்லவா? நமது வருணாஸ்திரா அவ்வளவு அழுத்தத்திலும் சரியாக செயல்படும் விதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அளவு அழுத்தத்தை மீறி 70 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சென்று எதிரியின் கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியதாகும் வருணாஸ்திரா. இதுவே DRDO மற்றும் இந்தியாவின் தொழில்நுட்ப மேன்மையாகும். அதனால் தான் உலக நாடுகள் இன்று இந்தியாவுடன் எப்படியேனும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும் என்று முயற்சிக்கின்றன. இதை வேறு யாரும் செய்து காட்ட முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளவு ஆழம் மற்றும் அழுத்தம் இருந்தும் சேதமடையாமல் சத்தமில்லாமல் தமது இலக்கை மிகவும் துல்லியத்துடன் அழிக்கும் திறனுடையதாக உருவாக்கப்பட்டுள்ளது வருணாஸ்திரா. GPS பேஸ்டு லொகேட்டிங் எய்டு பொருத்தப்பட்டுள்ள உலகின் ஒரே ஒரு கனரக டோர்பிடோ என்ற பெருமையையும் தனிச்சிறப்பையும் கொண்டுள்ளது வருணாஸ்திரா. உலகில் வேறு எவரிடமும் இது இல்லை. அமெரிக்காவிடமும் இல்லை, ரஷ்யாவிடமும் இல்லை. அதாவது நமது வருணாஸ்திரா தனது பணியை செய்ய கடலின் ஆழத்தில் எங்கிருந்தாலும் இந்திய கடற்படை அதை முழு துல்லியத்துடன் கண்டுபிடிக்க முடியும். மேலும் அதன் முழு ஈடுபாட்டு தரவையும் மீட்டெடுக்கவும் முடியும். இந்த GPS அடிப்படையிலான இடங்காணும் முறைமை அதை கொடூரமானதாக மட்டுமல்ல, உலகின் நம்பர் 1 ஸ்மார்ட் அண்டர் வாட்டர் ஆயுதமாக மாற்றுகிறது. அதுதான் பாரதத்தின் பெருமைக்குரிய வருணாஸ்திரம். இதன் மிக உன்னதமான வழிகாட்டும் அமைப்பு தானியங்கி முறையிலும் செயல்பட முடிந்ததாகும். அதாவது மனித தலையீடு இல்லாமலும் ரிமோட் கண்ட்ரோல் மோடிலும் செயல்படக்கூடியதாகும். இது தமது இலக்கை தாமாகவே அடையாளம் காணும் திறன் கொண்டுள்ளதோடு அதை பின்தொடர்ந்து இலக்கின் இருப்பிடத்திற்கு ஏற்ப தனது திசையை மாற்றிக்கொள்ளவும் சோனார் சிக்னல்களை கண்டறியவும் கூடியதாகும். நீருக்கு அடியில் 600 மீட்டர் ஆழத்தில் இருக்கும்போதே தேவைப்படும் போது நீருக்கு அடியிலேயே அதன் திசையை மாற்றிக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு ஸ்டெல்த் திறனுள்ள நீர்மூழ்கி கப்பலும் கூட இதன் பார்வையில் இருந்து தப்ப முடியாது. பாகிஸ்தானிடம் எந்த ஸ்டெல்த் நீர்மூழ்கி கப்பலும் இல்லை என்பது வேறொரு விஷயமாகும். இந்த ஆயுதம் இந்திய பெருங்கடல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு இந்தியா உலகின் சிறந்த ஏவுகணைகளை உருவாக்கும் நாடுகளில் ஒன்று என்ற செய்தியையும் உலகிற்கு தெரிவிக்கிறது. அது மட்டுமல்ல, உலகின் நம்பர் 1 கனரக டோர்பிடோவையும் உருவாக்கும் திறன் கொண்ட நாடு இந்தியா என்பதையும் உலகம் உணருமாறு செய்கிறது. வரும் பல தசாப்தங்களுக்கும் இந்திய கடற்படையின் ஆழிகளில், அதாவது நீர்மூழ்கி கப்பல்களில் எதிரொலிக்கப் போகும் ஒரு பெயராகும் வருணாஸ்திரா. இது நீருக்கடியில் பயணிக்கும் ஒரு கனரக டார்பிடோ மட்டுமல்ல, இது இந்திய விஞ்ஞானிகளின் சிந்தனை, கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் சின்னமாகும். அடே, பிரம்மோஸிடம் அடி வாங்கி சரணடைந்த கழுதை பொருளாதார கயவர்களே, இப்போது நீருக்கடியிலும் பிரம்மோஸை விடவும் சக்தி வாய்ந்த ஒன்றால் அடி வாங்கி அலைகளோடு கலந்துவிட தயாராக இருங்கள். ஒரு விமான விபத்தை வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்களா? அதற்கும் சேர்த்து வருணாஸ்திராவில் வலுவை சேர்த்து அனுப்பும் இந்தியா பாய்ந்து வந்து தாக்கும் எங்கள் ஏவுகணை தாக்குதலால் பல்லாயிரமாக சிதறி பாதாளங்களில் படிந்து போவீர் பக்கிகளே.